ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இங்கிலீஷில் பார்க்க போகிற போயம் எதுனா த கேசல். +2 இங்கிலீஷில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய போயம் இது த கேசல், ரிட்டன் பை எட்வின் மோயர். கேசல்னால் கோட்டை, இந்த அரண்மனை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கோட்டை. ஸோ அதை பற்றின தான் போயம் அது. ஆத்தரை பற்றி பார்த்துக்கலாம். எட்வின் மோயர் ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு ரைட்டர், நல்ல நாவலிஸ்ட்டு, டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர். அப்புறம் கிரிட்டிக்னால் விமர்சகர். நியூவாக பப்ளிஷ் பண்ணுற ரைட்டிங்ஸ்க்கெல்லாம் விமர்சனம் எழுதக்கூடியவராக இருந்திருக்காரு. 1887 1959 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இந்த போயம் பற்றி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒவ்வொரு போயம் பற்றி எப்படி நாம் அதுலேருந்து ஆன்சர் எழுத போகிறோம், அதில் மார்க்ஸ் பேஸ் பண்ணி எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு போயமுக்கும் கண்டிப்பாக 10 மார்க்ஸ் இருக்குது. இப்போ 6 போயம் உங்களுக்கு இருக்குன்னா 6 போயம்லேருந்து 10 மார்க்ஸ் கன்ஃபார்மு. இந்த 5 மார்க் பேராகிராஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃபு ஸ்னாப்சிஸ் போட்டு அதுக்கான சப்டைட்டில்ஸ், கன்க்ளூஷன், இன்ட்ரொடக்ஷன் இதெல்லாம் போட்டு எழுதிங்கனாலே உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். சும்மா சிம்பிளாக எழுதுனீங்கனாலே ஃபுல் மார்க் வாங்க முடியாது. ஸோ பேராகிராஃப் எப்படி ரைட் பண்ணுறது, 6 யூனிட்கான பேராகிராஃப் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கிளாஸில். வேணும்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் அனுப்புகிறேன், இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா சொல்லுங்கள், வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் ERC வந்து 3 மார்க் கொஸ்டின். எந்த போயமு, அந்த போய்ட் யார், அந்த போயம் எழுதுனா போய்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக அந்த போயமை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த போயமை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ரிப்பீட்டடாக ஒரு 10 டைம்ஸ் அதை ஓரல் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அது எப்படி ஒரு சினிமா பாட்டு நம்ம மனப்பாடம் பண்ண மாட்டோம், ஆனால் திரும்ப அது கேட்கும் இல்லையா, கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆகிடும். அதே போல் தான் திரும்ப அதை நீங்கள் வாசிக்கும் போது, இதுதானா, இந்த போயம் தானா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அதுக்கான ஆத்தர் எழுதி, போயம் நேம் எழுதி, நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதி 3 மார்க் வாங்கிடலாம். அப்புறமா பொய்டிக்கல் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸு. அதில் என்னென்னா 2 லைன்ஸ் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் லைனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், இல்லை பொய்டிக்கல் டிவைஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஐ மீன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சிம்பிளி, மெட்டாஃபோர், பர்சானிஃபிகேஷன் வருது இல்லையா, இதை பற்றி கேட்கலாம். அலிட்ரேஷன் கண்டுபிடிக்க சொல்லலாம், ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிக்க சொல்லலாம், ரைமிங் வேர்ட்ஸ் எழுத சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோலாம் இந்த பொய்டிக்கல் டிவைசஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இந்த போயம் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 3 ஸ்டென்ஸில் அந்த கேசலுடைய மெஜஸ்டிக்கை பற்றி சொல்லியிருப்பார். லாஸ்ட்டு 3 ஸ்டென்ஸில் அப்பேற்பட்ட அந்த கேசல் எப்படி வீழ்த்தப்படுதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ நிம்மதியான வீரர்கள் இருக்காங்க, சந்தோஷமாக நல்ல கம்பீரமான வீரர்கள், பலம் வாய்ந்த வீரர்கள் கேசலில் இருக்காங்க. கேசலுடைய மதில் சுவரும் பார்த்தீங்கன்னா நல்ல உயரமாக வழவழப்பாக இருந்தால் தான் ஏற முடியாது இல்லையா. ஸோ அந்தளவுக்கு ப்ரொடெக்டு. அண்ட் தென் தடிமனாகவும் இருக்குது, நல்ல பலமாகவும் இருக்குது மதில் சுவர். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அரண். 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எதிரிகள் இருந்தாலும் இவங்களை ஒன்றும் அட்டாக் பண்ண முடியாது, கவலைப்பட மாட்டாங்க. யார் உள்ளே போக முடியும், பறவைகள் மட்டும்தான் உள்ளே போக முடியும், பறந்து போக முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருப்பார். ஸோ போதுமான உணவு, ஆயுதம் எல்லாம் இருக்குது அந்த கோட்டையில். ஸோ சந்தோஷமான ஒரு ராஜாங்கம் அங்கே நடந்துகிட்ருக்கு. இது எல்லாமே ஃபஸ்ட்டு 3 ஸ்டாண்ட்ஸால். அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட அந்த கோட்டை எப்படி வீழ்த்தப்படுது அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருப்பார். வைஸ் அண்ட் வார்டர், ஒரு வயசான ஒரு காவலாளி என்ன பண்ணியிருப்பார், அந்த ரகசிய வழி, ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒரு ரகசிய வழி இருக்கும் இல்லையா, விக்கெட் கேட்டுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, விக்கெட் கேட், சிறிய ரகசிய வழி. அந்த வழியை காட்டி கொடுத்துருவார். எப்படி காட்டி கொடுப்பாருன்னா, லஞ்சமாக வாங்கின கோல்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகள் சண்டை போட்டு ஜெயிக்கலை, தந்திரமான வழி, துரோகம், தன் தாய் நாட்டுக்கு, தான் வாழ்ந்த அந்த கோட்டைக்கு துரோகம் செஞ்சிட்றாங்க. ஸோ துரோகம் செஞ்சு தங்கத்தை வாங்கிட்டு ரகசிய வழியை காட்டி கொடுத்ததால ஈஸியாக எதிரி உள்ளே வந்து அட்டாக் பண்ணி அந்த கோட்டையை அழிச்சிட்றாங்க. இதுதான் எவ்வளோ அழகான ஒரு போயம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. நம்ம லைஃப்பில் கூட மனுஷ வாழ்க்கையில் இப்படி தானே ஒரு நல்ல நட்பு இருக்கும். அந்த நட்பு கூட எப்படி வீழ்த்தப்படும் தெரியுமா, துரோகம். அந்த நட்பில் 2 நண்பர்களுக்கு இல்லை 3 நண்பர்களுக்கு இடையில எவனா ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான்னா அந்த நட்பை கண்டிப்பாக டெஸ்ட்ராய் ஆகிடும். அதே போல தான் இந்த போயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ கோல்டுக்கு விலை போயிட்டு அந்த ரகசிய வழியை காட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வந்து ஷேம்ஃபுல் டேல் அப்படின்னு அந்த வேர்டை மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ எங்களுடைய எதிரி ஒரே ஒரு தங்கம் தான்,
வேறு எதுவும் கிடையாது. ஸோ அந்த போயம் பார்த்தீங்கன்னா ஒரு அலிகாரிக்கல் போயம். அலிகாரிக்கல் அப்படின்னா அது ஒரு உருவக கதை. உருவக கதைனா நேரடியாக ஒரு கருத்து நமக்கு கிடைக்கும். நேரடியான என்ன, எதிரிகள் உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, கோட்டையை வீழ்த்திடுறாங்க. மறைமுக கருத்து என்ன தெரியுமா, அப்பேற்பட்ட அந்த கோட்டை வீழ்த்தப்படுறதுக்கு காரணம் துரோகம்தான், காட்டி கொடுக்கறது துரோகம். ஸோ ஒரு நேரடியான கருத்தை மறைமுகமான கருத்தை சொல்லி உதாரணப்படுத்துறது, விளங்க வைக்கிறது. இதுக்கு பேர் தான் உருவக கதைன்னு தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் அலிகாரிக்கல் போயம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த 6 போயமில் இந்த கேசில் வந்து ஒரு ப்ராப்பரான அலிகாரிக்கல் போயம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலாகவே இது ஒரு அலிகாரிக்கல் போயம். ஸோ இதில் நிறைய வந்து வேர்ட்ஸ் இருக்கும். இந்த பொயட்டிக்கல் டிவைசஸ் சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி. இதில் மெட்டஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டஃபோர் வந்து ஒரு இம்ப்ளைடு கம்பேரிசன், டைரெக்டாக கம்பேர் பண்ணாமல் மறைமுகமாக கம்பேர் பண்ணது. ஒரு மேஸ் ஆஃப் டன்னல்டு ஸ்டோன், ஒரு புதிர் பாதை இல்லையா, இது வந்து மெட்டஃபோரு. அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு, இதுவும் மெட்டஃபோரு. பெர்சானிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பெர்சானிஃபிகேஷன் தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லுவாங்க தமிழில். லிட்டில் விக்கட் கேட், திறந்த காவலாளி. அதாவது இந்த கேட்டு கெட்டது கிடையாது, அதை திறந்து உள்ள எதிரிகளை வர வச்சான் பார்த்தியா, அந்த காவலாளி தான் கெட்டவன். ஸோ இது பர்சானிஃபிகேஷனில் வந்துடும். இதில் அப்புறம் முரண்பாடு இருக்குது, ஆன்டிதேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. குட் டேக் அஸ் டெட் ஆர் குயிக். இதில் டெட்டுன்றது இறப்பு, குயிக்குன்றது உயிரோட இருக்கிற மனுஷங்களை மென்ஷன் பண்ணுற ஒரு வேர்டு. ஸோ ஒரு லைன்லேயே இந்த 2 வேர்டு இருக்கிறதால இது வந்து ஆன்டிதேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போயம் அவ்வளோதான். இந்த போயமில் வேறு என்ன, அலிட்ரேஷன் நிறைய இருக்குது. அலிட்ரேஷன் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். வேறு சிமிலி, ஆஸ் லைக்கு, இந்த மாதிரி ஒப்பீடு பண்ணாங்களா, கண்டிப்பாக அது சிமிலி தான். அதாவது சிமிலி வந்து டைரக்ட் கம்பேரிசன், மெட்டஃபர் வந்து இம்ப்ளைடு கம்பேரிசன், தட்ஸ் ஆல். கிரீவ் தின் அண்ட் ட்ரெஷரஸ் ஆஸ் ஏர்னு ஒரு லைன் இருக்குது பாருங்கள், அது இதில் சிமிலியில் வந்துடும். அதாவது கோட்டையில் பலம் வாய்ந்த காற்றை போல, கோட்டை வந்து பலமானது தான், ஆனால் காற்றை போல மெலிதாகவும் துரோகமாகவும் மாறியது அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த போமில் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஏபி தான் வரும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லெசன் த கேசல், ரிட்டன் பை எட்வின் மோயர். ஸோ இந்த போம் சம்மந்தமான வேறு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு எதாவது தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டேரெக்டாக அதே நான் வீடியோவை போட்டுறேன். Thank you so much. See you in next video. Bye.